வாங்க இந்த மாதிரி ஒரு அழகான பெயிண்டிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது எவ்வளோ ஈஸியாக பண்ணலாம், அதை எவ்வளோ நேரம் காய வைக்கணும். இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணும்போது நம்ம பயப்பட தேவையில்ல போயிடுமான்னு சொல்லிட்டு வாஷிங் மிஷினில் கூட யூஸ் பண்ணலாம். ரெண்டாவதாக நம்ம எத்தனை வாட்டி ப்ரஷ் போட்டாலும் இது போகாது. இதனோட பெயிண்டிங் பேர் ஃபேப்ரிக் பெயிண்ட்டு. இந்த பெயிண்ட் கேட்டு நீங்கள் என்ன கலர்ஸ் வேணாலும் இருக்கும் அந்த கலர்ஸ் வாங்கிக்கோங்க. இதுக்கு நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது இது உருட்டு ப்ரெஷ்ஷு. இந்த உருட்டு ப்ரெஷ் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறமா 0 சைஸ் ப்ரெஷ். இந்த ப்ரெஷ் 2 இருந்தாலே ஓகே. அப்புறம் பட்டை ப்ரெஷ் இந்த மாதிரி இருக்குது. நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி தனித்தனியாக ப்ரெஷ்ஷு பெயிண்ட்டை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக எந்த மாதிரி கலரிங் தேவைன்னு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பெயிண்டிங் கூட ஸ்டாப் பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் பெயிண்டிங் மட்டும் பண்ணிவிட்டு விட்டு வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரெகுலர் யூஸ் பண்ணலான்னா பெயிண்டிங்கோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் நீட்டாக அழகாக ஃபங்க்ஷனுக்கு போடுற மாதிரியான கிளாத்தாக இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆரி யூஸ் பண்ணிக்கலாம். சுகர் பீடு. இந்த சுகர் பீடு நீங்கள் ஆரி தெரிஞ்சாலும் போடலாம். அப்படி இல்லைனா கை ஊசியாலே 2 பீடாக 9ஆம் நம்பர் 10ஆம் நம்பர் சைஸ் ஊசி கேட்டு சின்ன ஊசியால் இந்த மாதிரி சின்ன பீடு கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா செயின் தையில் இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இது 2 கைக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கையில் இந்த மாதிரி போட்டுட்டு பேக்குக்கு இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி இது ஒரு 1 டே காய விட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே ஆரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சிம்பிளாக ப்ளவுஸோட பேக்கில் டிசைன் பண்ணி பெயிண்ட் பண்ணுறது ப்ளஸ் ஆரி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது ஃபேப்ரிக் பெயிண்ட்டு. இந்த பெயிண்ட் நீங்கள் வாஷ் பண்ணாலோ இல்லை மிஷினில் போட்டு துவைச்சா கூட உங்களுக்கு எதுவுமே ஆகாது. நம்ம எந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுறோமோ அதே மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு கைக்கு இந்த லோட்டஸ் பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி சுகர் பீடில் நான் ஆரி போட்டிருக்கேன். இந்த மாதிரியே தான் நான் இதே மெத்தடில் பேக் சைடு நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ட்ரேஸ் பண்ணி ட்ராயிங் தான் ஒரு நார்மல் பென்சிலில் நான் என்ன மாதிரி வரையலான்னு சொல்லிட்டு ட்ராயிங் பண்ணியிருக்கேன். இது மேலே பெயிண்ட் பண்ணுறதை பார்க்கலாம். இது உருட்டு ப்ரெஷ்ஷுன்னு சொல்லணும். இது 0 சைஸ் ப்ரெஷ்ஷு. இதை பாருங்கள் மெலிசாக லைன் போடுறதுக்கு 0 சைஸ் ப்ரெஷ்ஷு. உருட்டு ப்ரெஷ் நம்ம எல்லாமே ட்ராயிங் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு இது 2யும் நார்மலான தண்ணியில் நம்ம கழுவிக்கலாம். கழுவுனா அது கொஞ்சம் அந்த ப்ரெஷ் சாஃப்டாக இருக்கும். நமக்கு இந்த மாதிரி நார்மலாக கழுவிட்டு லைட்டாக தொடச்சிடலாம். துணி போட்டு தொடச்சிடலாம். நார்மல் வாட்டர் தான். நாம் சிங்கிளாகவும் நம்ம பெயிண்ட் பண்ணலாம். அதே சமயம் டபுள் ஷேட் தெரிகிறதுக்காக நம்ம பெயிண்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பெயிண்ட்டை லைட்டாக உருட்டிக்கோங்க ப்ரெஷ் ஃபுல்லாக பரவுறதுக்கு. அப்புறமா லைட்டாக ரெட் கலரை டச் பண்ணிக்கிறேன் ஷேட் அடிக்கிறதுக்காக. நீங்கள் ஒரே கலராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டபுள் கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சிங்கிளாக ஒரே கலரில் போடலாம். சிங்கிள் கலரில் போட்டு 0 சைஸ் ப்ரெஷ்ஷில் நம்ம லைன் பண்ணிக்கலாம்.
இது பயப்படாமல் ஸ்டார்ட் பண்ணும் பொழுதே நம்ம பயம் இல்லாமல் எந்த மாதிரி வேணாலும் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ட்ராயிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே பெயிண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சுகர் பீடுன்னு இல்லை, நார்மலாகவே நீங்கள் பெயிண்டிங்கோடு விட்டாலும் ஓகே தான். நீங்கள் வாஷ் பண்ணும் பொழுது பயம் இல்லாமல் வாஷ் பண்ணலாம். ரெண்டாவதாக வந்து நீங்கள் செயின் தையல் கூட நீங்கள் போடலாம் ஆரியில். இல்லை நார்மலாக ஆரி தெரியாது அப்படின்னும் பொழுது வெறும் பெயிண்டிங்கோடு ஸ்டாப் பண்ணிக்கலாம். ரொம்ப அவுட்லைன் வந்து லைட் கலர் ஒயிட்டு இல்லை எல்லோ இந்த மாதிரி நீங்கள் எந்த கலர் லைக் பண்ணுறீங்களோ அதுக்கு டார்க்கான கலர் வந்து அவுட்லைன் கொடுத்துட்டு நீங்கள் ஒன்லி பெயிண்டோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி தச்ச ப்ளவுஸில் கூட நீங்கள் பெயிண்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஆல்ரெடி தச்சிருக்க ப்ளவுஸ்லேயே கீழே வந்து ஒரு பேப்பர் மாதிரி வச்சு அதை நீங்கள் அழகாக நீட்டாக பெயிண்ட் வந்து கீழே வேறு கிளாத்தில் டச் ஆகாமல் இருக்கிற மாதிரி கீழே ஒரு பேப்பர் வச்சுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ட்ராயிங் பண்ணும் பொழுது அடியில் ஒரு சின்ன அட்டை இல்லை நோட் புக் மாதிரி வச்சு நீங்கள் சாக் பீஸில் இல்லை ஒயிட் கலர் பென்சில் இருக்கு இல்லைங்களா, அதில் நீங்கள் ட்ராயிங் பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து அந்த ஷேப் நீட்னஸாக தெரியும். அப்படியே பண்ணிங்கன்னா கொஞ்சம் கிளாத் வந்து வளையிற மாதிரி இருக்கும், ட்ராயிங் வந்து ஒரு மாதிரி இருக்கும். அதனால் அடியில் வந்து உங்களுக்கு மொத்தமான இதை வச்சுட்டு நீங்கள் ட்ராயிங் பண்ணுங்கள். இது ஆல்ரெடி தச்ச ப்ளவுஸில் கூட நீங்கள் இந்த மாதிரி அழகாக பெயிண்ட் பண்ணி போட்டுக்கலாம். நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல. உங்களுக்கு லைட்டாக திக்காக இருக்குன்னா லைட்டாக தண்ணி வேணால் சேர்த்து நீங்கள் பெயிண்ட் பண்ணுங்கள். தண்ணி சேர்த்திங்கன்னா அப்படியே லைட் கலராக தெரியும். தண்ணி சேர்க்காம பெயிண்ட் மட்டும் நான் பண்ணுறேன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் இந்த லீஃப்க்கு கொடுக்கலாம். நாம் இந்த ப்ரெஷ்ஷை வந்து நார்மலான தண்ணியிலே நாம் கழுவிக்கலாம். கழுவிட்டு ஒரு கிளாத் வந்து போட்டு தொடச்சிடணும். நம்ம எப்பயுமே எந்த பெயிண்ட் பண்ணாலும் கழுவிட்டு தொடச்சிடுங்க. நம்ம கழுவிட்டு தொடச்சாச்சு. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் பெயிண்ட்டுக்கு வந்துடலாம். இதுலேயும் லைட்டாக எல்லோ ஷேட் கொடுத்துக்கோங்க. இந்த ஃபேப்ரிக் பெயிண்ட் மட்டும் நீங்கள் கொஞ்சம் போட்டு காஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வாஷ் பண்ணாலும் போகாது. அதனால் பயப்படாமல் பெயிண்ட் யூஸ் பண்ணலாம். லீஃப் எல்லாத்துக்குமே இந்த க்ரீன் கலர் நான் கொடுத்துட்றேன். இந்த மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணும்போது ஜஸ்ட்டு 1 டே வந்து நம்ம அப்படியே காய விட்டால் தான் அது வந்து நீட்டாக இருக்கும். அதனால் அப்படியே 1 டே காய விட்டுறணும். இது மேலேயே வந்து நான் ஒரு சுகர் பீடில் ஒரு ஆரி ஒர்க் பண்ணிடுறேன்.
இப்போ இந்த இடத்துல வந்து இந்த பூக்கு நடுவில் நான் ஒரு எல்லோ கலரில் டாட் வச்சுக்கிறேன். நம்ம விருப்பப்படி நம்ம என்ன வேணாலும் கலர் பண்ணிக்கலாம். இந்த கலர் தான் பண்ணணும்னு இல்லை. எல்லோ கலரில் டாட் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு எல்லோ கலரில் மைல்டாக நீங்கள் விருப்பப்பட்டால் 0 சைஸ் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா இதுலேயே வந்து லைட்டாக டச் பண்ணிக்கலாம். இது வந்து ரவுண்ட் ப்ரஷ்.